இன்றைக்கி நூக்கல் கிரேவி வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். சிக்கன் போடுறது, 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதுதான் நூக்கல். 1/2 கிலோ நூக்கல் எடுத்திருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள் கலந்தது, போன் சிக்கனு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயம் போட போகிறேங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. உப்பு தேவையான அளவு, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நீங்கள் பாருங்கள், போட்டாச்சு, வதங்குது பாருங்கள். கொஞ்சம் கண்ணாடி பதமாக வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் இருந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு வதங்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி போட போகிறேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். எலும்பு இல்லாத போன் சிக்கன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது அதில் கலந்து வேண்டுங்க. வெயிட், இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நூக்கல் போட போகிறேன். நூக்கல் போட போகிறேங்க. பாருங்கள், கழுவி கட் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 2 விசில் விட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டா அப்படியே ட்ரையாக கிரேவி மாதிரி வரும். ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னொரு விசில் வந்தோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் கேஸ். அது இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. எப்படி ட்ரையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். குழம்பாகவும் வச்சுக்கலாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடலாம். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.